கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வியாழக்கிழமை நம்மளை எல்லாம் அவருடைய திவ்ய சமூகத்திலே வந்து கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்முடைய தகப்பனுக்கு நம்முடைய அருமை இரட்சகர் அவருடைய ஒரே பேரான குமாரன் வழியாக நாம் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் எவ்வளோ பெருசு அப்படின்னா, முதலாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தது. அதுக்கடுத்ததாக இந்த குமாரனை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி உலக ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சாமி. அதுவும் எல்லா சாமியும் கையில் கடப்பாரை, கத்தி, அருவா வச்சுருக்கும்போது இந்த சாமி மட்டும் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சாமி. என்னடா இந்த சாமி இப்படி இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா, இந்த சாமி அனுப்புனா இன்னொரு சாமி இருக்குது, அதை தெரிஞ்சுக்க முடியுது. அந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கும்போது அந்த சாமி என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குமாரன் போலவே மாறுவதற்கான ஒரு திட்டத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த பூமியில் வகுத்திருக்கிறார். அப்போ அவங்களுடைய அந்த ஒரு காருண்யம், அவங்களுடைய அந்த ஒரு இதயம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கு. ஏன்னா ரொம்ப அற்பமானவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள். இன்னும் சொல்லப்போனால் பர்ஃபெக்ட்னஸ்க்குள்ளே ஒருத்தர் கூட இன்றைக்கி என்ன பண்ண முடியலைன்னா வர முடியறதில்ல. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு, சுவாபத்துக்கு வரவழைத்ததற்கான அழைப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதற்கு செல்லக்கூடிய வழி கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அப்படின்னா மெய்யாகவே நாமெல்லாம் பாக்கியவான்கள். இது தாவீது யோனத்தானுடைய வாழ்க்கை தான் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய அந்த ஒரு ஆடையை கொடுத்து அலங்கரித்ததை நம்ம பார்க்குறோம், ராஜாவுடைய ஆடை. அந்த அன்பு தான் ஒரு ரிமார்க்கபிள் லவ்வாக வந்து இன்றைக்கி பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அன்பை ஏற்கனவே பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மூலியமாக கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதை புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய தகப்பனுடைய அந்த அன்பை ருசி பார்த்தவர்களாக அதே ஒரு பரந்த இருதயத்தோடு நாமளும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனையோடு கூட நாம் இன்றைய நாளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த ஒரு கூடைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடலின் 107 இதோ மனுஷரின் மத்தியில் என்ற பாடல் நன்றாக பாடக்கூடிய சகோதரர்கள் நன்றாக உற்சாகத்துடன் பாடும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து
கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே வாசல்களே, ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உமையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உமையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இந்த குடுகையினுடைய ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஜெய் ஜெபிக்கும்படியாக அன்பாக ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் தெய்வம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா தகப்பனே, ஒருவருக்கே துதி கன மையம் யாம் இருக்கிறோம். அப்பா, கடந்த காலம் முழுவதும் நீர் எங்களை கனிமல்புல காத்து இந்த ஒரு நாளையும் கிருபையை கூட்டி கொடுத்து இந்த மாலை பொழுதிலே உம்முடைய சத்தியத்தை கேட்பதற்கும் அதை ஆராய்வதற்கும் இந்த ஒரு வாய்ப்பை கிருதிப்பிக்க கோடான நன்றியப்பா. அப்பா தகப்பனே, எதற்கும் தகுதியில்லாத எங்களுக்கும் இந்த உண்மையான சத்தியத்தை கொடுத்து அனுதினமும் எங்களை காத்து வழித்து வருகிறப்பா, அதுக்கு கோடான நன்றியப்பா. அற்பமும் பாவியும் குப்பையும் தூசுமார்ந்த எங்களை கூட உண்மை அப்பா என்று கூப்பிடக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தக்கும் பேருக்காக கோடான நன்றியப்பா. நாங்கள் செய்யும் பாவம் அக்கிரமம் மீதால் யாவற்றையும் உம்முடைய குமாரனோட இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவியருளும் அப்பா. அப்பா தகப்பனே, இன்று கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஒரு காதல் வாங்கி மறு காதல் விட்டுவிடாதபடிக்கு எங்கள் இருதயம் என்னும் பலகையிலே நாங்கள் எழுதி கொண்டு அனுதினமும் அதை பைசப்படுத்தவும், அதை எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பண்ணவும், உங்களுக்கு பிரியமுள்ள காரியத்தை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தவையும் தந்து அதிகமாக வழிநடத்துங்கப்பா. நாங்கள் எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை யோசித்தாலும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் பிள்ளையாகவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளையாகவும் நம்ம இருக்க எந்த விதத்திலும் சரி எங்கள் சுய சிந்தனையோ எங்கள் சுய சித்தமோ இல்லாமல் எல்லாவற்றையும் சித்தத்துக்கே ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து வழிநடத்துங்கப்பா. இதே போல் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்க சகோதர சகோதராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களும் வெகு விரைவில் வந்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தேவையான அளவு தந்து வழிநடத்துங்கப்பா. ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கேட்குறோம், ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமரவும்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த துவக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திர ஆகும்படிக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு அழைப்புக்குள்ளே நம்ம அந்த ஒரு பரிசை பெறுவதற்கு, பங்காளர்களாகுவதற்கு தேவையான வழியும் போக்கையுமே அவர் நமக்காக என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். மறுபடியும் யோனத்தான் தாவீதோடைய அவங்க லைஃப்குள்ளே போய் பார்த்தோன்னா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு டேவிட்டுக்கு போடும்போது எப்படி போட்டிருப்பார் அப்படின்னா, டேவிட்டுக்கு மாட்ட தெரிஞ்சிருக்குமானா மாட்ட தெரிஞ்சிருக்காது. அப்போ ஜானத்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இது இங்கே வரணுண்டா, இந்த வால் வைக்கிறது இங்கிட்டு வராதுடா, விட நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவருக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அப்போது தாவீதுக்கு இதெல்லாம் அவர் செய்ய செய்ய எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே சந்தோஷம்தான் இப்போ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு. ஏன்னா பாருங்கள், அந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு உவமை. உவமைக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ராஜ்யத்துக்கான ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது நாம் ராஜாக்களாக போகிறதற்கான ஒரு ரகசியம் இருக்குது. அதுலேயும் விசேஷமாக பேர் சபை மண்டலங்களால் மேக்சிமம் ஒரு 80% ஊமைகளை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு 70% புரிஞ்சிக்கவே முடியாது அவங்களால. ஒரு 30-35% தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதில் நிச்சயமாக புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஊமை எதுனா இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஊமை. அநீதியான உலக பொருளால் சிநேகிதர்களை சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு ஊமை இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஊமையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், பேசுகிறாரு. அந்த ஊமையை பேசும் பொழுது அவர் யார் மத்தியில் பேசுகிறாரு, யாரெல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, எதற்காக அந்த ஊமையை அவர் பேசணும், அந்த ஊமைக்குள்ளே நமக்கு என்ன சத்தியம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது காலர் இப்படி வரணுண்டா, சட்டம் இந்த பக்கம் போடணுண்டான்ற மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு என்ன பண்ண போகிறாரு, சொல்லி கொடுக்க போகிறாரு. அதை அப்படியே நம்ம செஞ்சோம்னாலே போதும், சரிங்களா? புதுசாக எதுவும் ஒன்று என்ன பண்ண வேணாம், ட்ரை பண்ண வேணாம். அப்படி செய்யலைன்னா செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் அப்படி செய்யலை அப்படின்னா இனிமேல் செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம், முயற்சி பண்ண போகிறோம். எனவே இந்த ஒரு ஊமையை, ஏன்னா ஊமைகள் நம்ம ரொம்ப ரேராக தான் தியானிச்சிட்ருக்குறோம். இவ்வளோ நேரம் பேசியும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துடுவாங்கன்னு நினச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது வேறு பேசுகிறோமே, சரிங்களா? முக்கியமாக சகோதரர்கள் சைடு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு 5-6 பிபிடி போட்டு வச்சுட்டாரு. அந்த 5-6 பிபிடியில் எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருந்தார், சரிங்களா? விட்டா 5ஐயுமே என்ன பண்ணிடுவார், எடுத்துருவார் போல் இருக்கு. அதனால் ஒன்று தானே நம்ம பார்க்க முடியும். அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? ஒவ்வொரு சகோதரர் வரும்போது நமக்குள்ளே ஒரு டைமிங் ஓடும். இந்த சகோதரா ரைட்டு, இவரா ஐயோ இப்படிலாம் இல்லை. அதான் அக்கா 300க்கே பேசலைன்னா சப்ஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நம்முடைய அன்பு சகோதரர் அசோக் ஜோசப் அவர்கள் அநீதியான உலகப் பொருளால் சிநேகிதரை சம்பாதித்து என்கிற தலைப்பிலே தேவ செய்தியை நமக்காக பகிர்ந்து கொடுக்கும்படியாக சபையார் சார்பாக அவரை அன்புடன் அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த ஒரு மாலை நேரத்திலும் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு நம்மை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக கூட இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எப்படிப்பட்ட பாடம் பார்த்திங்கன்னா, நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் ரீப்ரின்ஸ் நம்பரில் 5749 என்ற கட்டுரையில் எழுதப்பட்ட ஒரு காரியம் தான் என்ன பார்த்தோம்னா, இன்றைக்கி தியானத்துக்குள்ளாக எடுத்துக்கொண்ட பாடத்தோட தலைப்பு அநீதியான உலகப் பொருளினால் சிநேகிதரை சம்பாதித்தல் அப்படின்ற ஒரு தலைப்பில் கூட சகோதரர் கொடுத்த அந்த ஒரு விளக்கத்தை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு பாடத்தை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இப்போ இதில் ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு கூட நம்ம இந்த பாடத்துக்குள்ளே உள்ளே போவோம். நம்ம தேவனோட 4 கேரக்டர் இருக்குது. அந்த 4 கேரக்டர் என்னென்ன? வல்லமை. இப்போ அன்பு செய்கிறாரு, எதன் அடிப்படையில்? நீதியை செஞ்சுட்டு தான் அன்பு செய்கிறாரு. ஆனால் இன்றைக்கி பாடத்தை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்னா, அநீதியான உலகப் பொருளினால் சிநேகிதரை சம்பாதித்துன்ற ஒரு பாடம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, தேவன் நீதிக்கு தேவனா அநீதிக்கு தேவனா? நீதிக்கு தான் தேவன். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு இந்த பாடத்தில்? சரி, அது என்னான்னு தான் இந்த ஒரு பாடத்து மூலம் நம்ம ஒரு விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போ மூத்த சகோதரர் இந்த ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காரு. அதை நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஒரு காரியத்தை சொல்கிறான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிற இந்த ஒரு தலைப்பில் மையமாக கூட ஒரு வசனத்தை மூத்த சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வசனம் கூட ஆதார வசமாக அந்த வசனத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி நீதியான உலகப் பொருளால் அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சிஸ்டர் கூட எப்படி வாசிட்டாங்கன்னா, நீதியான வாசிட்டாங்க. இப்போ நீதிக்கு தேவன், அதனால தான் சிஸ்டர் கூட அதை நீதின்னு சொல்லி வாசிச்சிட்டாங்க. ஆனால் சப்ஜெக்டோட நம்ம தலைப்பு என்னென்னா, அநீதியான உலகப் பொருளாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தேவன் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால தான் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் ஒரே பேரான குமாரனை, ஒரு செல்ல பிள்ளைய, அன்பாக இருந்தவரை நீதியை செஞ்சுட்டு நம்ம மீது அன்பு கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சரி, இதில் என்ன விஷயம் இருக்குது? அது என்ன அநீதியான பொருள்? எப்படி சகோதரர் அதில் சம்பாதிங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். ஆனால் வெறும்னா ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது படிக்கிறோம்னு சொன்னால் பொத்தாம்போக்கில் போயிடக்கூடாது. அந்த வசனம் எதை சொல்ல வருதுன்றத ஒரு வசனம் படித்தவொடனே புரியுதான்னு பார்த்தா நமக்கு புரியுறது கிடையாது. ஆனால் இங்கே மூத்த சார் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு இந்த வசனத்தோட விஷயத்தை கருப்பொருளாக இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது, இதுக்கு முன்பு இருக்கிற வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆழமாக ஒரு வசனத்தை தியானிக்கணும். அந்த ஆழமாக வசனத்தை தியானிக்கும் போது இதுக்கு முன்பு இருக்க வசனத்தை நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஓமையில் சொல்லப்பட்ட இருக்க விஷயமே பார்த்திங்கன்னா, இந்த முன்பு இருக்க வசனத்தில் இதுக்கான விஷயம் இருக்குது, காரியங்கள் இருக்குது. தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பேசப்பட்ட ஓமையில் இருக்கிற வசனம் தான். முன்பு இருக்க வசனத்தை வாசிச்சிருவோம். 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்கரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமையாக பேசியிருக்கிறாரு. பேசப்பட்ட வசனத்தை தான் இப்போ நம்ம 7ஆம் கால சபை நம்ம ரசல் பிரதர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நமக்கு இதில் உள்ள ஓமையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு பார்க்குறோம். இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அநீதியான உக்கிரானக்காரன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. அந்த உக்கிரானக்காரன் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, புத்தியாக செய்தான்னு சொல்லி இங்கே சொல்லிவிட்டு அதை எஜமான் கண்டு என்ன செய்கிறாராம், அவரை மெச்சி கொண்டாராம். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் அப்படின்றார். இப்போ ஒளியின் பிள்ளைகளாம் யார்? நாம் தான். சரி,
ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்கிறாரு? ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள்னால் யார்? உலக ஜனங்கள். சரிங்களா? நம்ம காட்டிலும் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் அவங்க ஞானமாக செயல்படுறாங்க, புத்தியாக செயல்படுறாங்கன்ற விஷயத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. அதான் ரசல் பிரதர் இங்கே வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அது எப்படி அவங்க வந்து புத்தியாக செயல்பட்டாங்க? இப்போ நம்ம புத்திமானா அவங்க புத்திமானா? நம்ம தான் புத்திமான். சரிங்களா? சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் வந்து நம்மளை காட்டில் அவங்க வந்து புத்தியாக நடந்தாங்கன்னு சொல்லுது இல்லையா? அப்போ அது என்ன விஷயம்? இதில் என்ன நமக்கான பாடம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு கிறிஸ்தவ சோலை. இப்போ ஒளியின் பிள்ளைகள் யாருன்னு பார்த்தோம்? நம்ம தான். நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். இப்போ நம்ம யார்? அதாவது தேவனுக்காக நம்ம தத்தம் செய்யப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு நம்ம அவருக்காக நம்ம உடன்படிக்கை செய்து வந்திருக்கோம் இல்லையா? உடன்படிக்கை செய்த பிறகு நமக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குது? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் வருது. அப்படியே வாங்க, புது சிருஷ்டி. அதைத்தான் இங்கே வந்து ஒளியின் பிள்ளை யாருன்னு பார்த்தா நம்ம புது சிருஷ்டி. சரி, இப்போ புது சிருஷ்டியாக இருக்க நம்ம எப்படி நடக்கணும்? இப்போ இந்த பிரபஞ்சத்து பிள்ளை யாருன்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த பிரபஞ்சத்து பிள்ளைகள் யார்? உலக ஜனங்கள். இப்போ இந்த உலக ஜனங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி அந்த வசனம் வந்து 8ஆம் வசனம் பார்த்தோம். அதிக புத்திமான்களாக இருக்கிறாருன்னு சொல்லி. சரி, இந்த விஷயத்தை பார்க்கும்போது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருன்னா, அவர் இப்படி நின்னா ஒரு விஷயத்த சொல்லுவார், ஒரு விஷயத்தை பார்த்தா அதுலேருந்து ஒரு விஷயத்தை பேசுவார், செஞ்சால் ஒரு காரியம் இருக்கும், கையை நீட்டினா ஒரு காரியம் இருக்கும், ஒருத்தங்களை பார்த்தாருன்னா அதில் ஒரு காரியம் இருக்கும். அப்படி தான் இந்த ஒரு ஊமையில் கூட அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 8ஆம் வசனத்தை பார்த்துட்டோம், உக்கரானக்காரன் இருந்தான்னு சொல்லி. இப்போ அது யார் அந்த உக்கரானக்காரன் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த மூலமாக நமக்கு என்ன பாடம், என்ன சொல்ல வரான்றத இந்த லூக்கா சாப்டரில் 16 பார்த்தோம் இல்லையா? 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்துட்டே வந்தோம்னா அங்கேருந்து பேசுகிறார். இப்போ அந்த விஷயத்தை இப்போ பார்க்குவோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லூக்கா 16 சாப்டரில் சிஸ்டர் 1லேருந்து 8 வசனம் வரைக்கும் பொறுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு வசனமாக பார்த்துட்டே போகலாம். இல்லை, இங்கே பிபிட்டில் போட்டுறேன். 1ஆம் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டார்னா, தன் எஜமானுக்கு அவர் ஐஸ்வர்யம் இருந்தார், அந்த எஜமானுக்கு உடைய அந்த ஒரு விஷயத்தை அழிச்சு போகிறதா வந்து இந்த உக்கிரானக்காரன் செய்கிறார். இது எஜமானுக்கு என்ன செய்யப்பட்டதான்? அறிவிக்கப்பட்டதான். சரி, அறிவிச்சு வந்தவுடனே அவர் அறிவிப்பு வந்துருச்சு. அறிவிப்பு வந்தோன்னா சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ அந்த உக்கிரானக்காரனா என்ன செய்யணுன்றத விஷயத்தான் இந்த 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்னப்பா உக்கிரானக்காரன், எப்பா உன்னை பற்றி தவறான நியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு, இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். இப்போ உன் கணக்கெலாம் ஒப்புவிச்சிரு, நீ வந்து உக்கிரானக்கா இருக்க உனக்கு அனுமதி இல்லை அப்படின்றார். ஏன் இப்படி இந்த இடத்த சொல்கிறான்னு சொன்னால், இப்போ நமக்கு வருவோமே, இப்போ நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா தப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன உடனே செஞ்சுருவோம். ஆனால் அந்த நாட்களில் அப்படி இல்லை. அதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுத்து நீ உன் கணக்கை ஒப்புவிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் விளைவிக்க அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, இந்த அப்படின்னா அந்த உக்கிரானக்காரன் என்ன செஞ்சிட்டாரு, உன் கணக்கெல்லாம் ஒப்புவிச்சுட்டு நீ இதிலேருந்து உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லும் போது இப்போ அந்த உக்கிரானக்காரன் என்ன செய்வார் யோசிப்பார் இல்லையா? ஏன்னா இப்போ என்னடா நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலை, அநீதியாக செஞ்சிட்டோம், அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுனால இந்த ஒரு விஷயத்த அவர் செய்கிறாரு. அப்படிங்கும்போது இப்போ இந்த உக்கிரானக்காரன் என்ன செய்வான்? இந்த வேலையை விட்டுட்டா அடுத்து என்ன செய்யணுன்றதை அவன் யோசிப்பான் இல்லையா? அதனால தான் நம்ம சகோதரர் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, ரசல் பிரதா அவர்கள் அந்த 9ஆம் வசனத்தை பார்த்தோம், அநீதியாக உழவு போனால் சிநேகிதை சம்பாதிங்க அப்படி சொல்லி பார்த்தோங்க. இப்போ அப்படின்னா உக்கிரானக்காரன் இந்த அநீதியான பொருள்னால சிநேகிதை சம்பாதிச்சார் அப்படின்னு கூட இந்த 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர்.
அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. என்னை தள்ளி போடுறாரு, அவருக்கு வருத்தம் வந்துருச்சு. ஏன்னா அந்த உக்ரான பொறுப்பு வந்து விலகிட்டாரு. நீ பார்க்க வேணா, உன் கணக்கை ஒப்பிச்சு போயிருன்ட்டாரு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். கொத்துக்கிறது பலன் இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கொத்துக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்ற. அப்போ கொத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்களில் விவசாயம், அந்த விவசாயத்துக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யானுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படி இல்லை, அநேக டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கும். அதில் இவர் இந்த உக்ரானக்காரர் என்ன செஞ்சிட்ருக்காருன்னா விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த வேலையிலேருந்து இப்போ உக்ரானக்கார வேலையிலேருந்து விலகிட்டா அவர் போய் என்ன வேலை செய்ய இருக்கணும்னா அந்த விவசாய வேலை பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு எனக்கு பலன் இல்லையே, சரி அப்படி யார்கிட்ட கேட்டு போய் அவங்க கண்கள் இறக்கம் கிடச்சி பார்க்கணும்னா அது எனக்கு அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்க வேலையோட பொறுப்பு பார்த்தோன்னா பெருசு. திடீர்னு வந்து நான் இந்த இறங்கி வரும்போது அதையும் எனக்கு செய்ய மனசில்லை. அதுக்காக நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படின்ட்டு அந்த உக்ரானன் நினைக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க சார். 4 வசனம். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, இப்போ தனக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை யாராக சேர்த்துக்கணும் இல்லையா. இப்போ இந்த வேலையை விட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா அவர் இறங்கி செய்யணும். இப்போ ஏன்னா அந்த வேலை போயிட்டா இப்போ என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா நான் ஏதாவது செய்யணும் இல்லையா. அதை தான் அடுத்த வசனத்தில் கூட பார்க்கலாம். நீதான் வசனம். தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். இப்போ கடன் பட்ட இவர் உக்ரான பொறுப்பில் இருக்கும்போது பார்த்தோன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவர் மூலமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிட்றாரு, ஏன்னா கணக்கு ஒப்புவிக்கணும்ல. அப்போ ஒப்புவிக்கணும், எல்லாரையும் கூப்பிட்றாரு, வாங்க நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, அப்புறம் என்ன செய்யலாம். ஏன்னா இப்போ இவருக்கு ஒரு கொடுத்தது வந்து விளக்குறவங்களாம் என்ன செய்யணும்னா இவர் தன்வசமாக ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன் அப்படின்னா எஜமானி இவர் தள்ளி விட்டாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுன்னா, கடன்பட்டவங்க தெரிஞ்சுன்னு சொன்னால் என்னப்பா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயந்தான் அவருக்கு போயிருக்கு. அந்த எஜமானுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்த அந்த விஷயத்த, இந்த எஜமானுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்த இவர் உக்ரானக்காரர் என்ன செஞ்சால் தவறாக பயன்படுத்தி தன்னோட மதிப்பு இழந்துட்டார். சரி, இப்போ மதிப்பு இழந்துட்டார், அங்கே இழந்துட்டார், எஜமான்ட்ட இழந்துட்டார். இப்போ என்ன செய்யணும்னா இவர்கிட்ட வாங்கினவங்ககிட்ட கூப்பிட்டு அந்த விஷயத்தை இறக்கம் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு ஒரு விஷயம் நம்ம இனி வர நாட்களுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் தான். இப்போ இந்த உக்ரானுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா புத்தியாக செயல்பட்டாராம். அது என்ன புத்தியாக செயல்பட்டுனா, வாங்க ஓவராலாக வாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே வரிசையாக வாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கடை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா 1-2 பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் விவசாயத்தோட இதில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னா அநேகர் இவர்கிட்ட கடை வாங்கியிருப்பாங்க. இப்போ கணக்கு ஒப்பிக்கணும், எல்லாரையும் வர வைக்கணும். அதனால் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தராக வாங்க, வந்து யார் யார் எவ்வளோ வாங்கினு சொல்லி அந்த இதை என்ன செய்யலான்றதை அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, வந்தன் நோக்கி இங்கே வாப்பா, எவ்வளோ 100 குடமா அப்படின்னு பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா 3000 லிட்ரு. இந்த 3000 லிட்டரை கணக்கு என்ன செய்கிறாராம், பாதியா. இது யார் செய்யணும், எஜமான் செய்யணும். ஆனால் இப்போ யார் என்ன செய்கிறார், இந்த உக்ராங்க புத்தியாக செலுப்புறான்னு சொல்லி அநீதியான ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இதை அந்த எஜமான் செய்வாரா, செய்ய மாட்டார். ஆனால் இந்த உக்ரானக்காரன் இந்த கணக்கை ஒப்புவிக்கணும் இல்லையா. இப்போ இவங்ககிட்ட இறக்கம் பாராட்டணும், இறக்கம் கிடைக்கணுன்றதுக்காக, இவங்ககிட்ட நல்மதி வரணுன்றதுக்காக இந்த வேலை விட்டு போன பிறகு இவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கன்றதுக்கு இங்கே செய்கிறார். சரிப்பா உட்காரு, பொறுமையாக உட்காந்து என்ன சீக்கிரமாக எழுது, ஏன்னா நிறைய கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நீ சீக்கிரமாக உட்காந்து எழுது, பாதியாக டிஸ்கவுண்ட் பண்ணிடுவான் அப்படின்ட்டு செய்கிறார். அடுத்த வசனம் கூட 7ஆம் வசனம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இப்போ நீ என்ன செய்கிற, உங்க 80 களமா, நீ என்ன செய்கிற, அதை குறைச்சி எழுதிக்க, சீட்டை வாங்கி 80 எழுது. நீ பட்ட கடன் எவ்வளோ என்றான், அது 100 கலம் கோதுமை. இப்போ நீ என்ன செய்கிற, 80 எழுதிக்க.
அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ 8ஆம் வசனம் வரும். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இதுதான் இப்போ நம்ம வந்து 6ஆம் வசனம் பார்க்கும்போது 8ஆம் வசனத்தை பார்த்தோம். இப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காரா, அநீதியில் உக்கிரானக்காரன். இவர் செஞ்ச விஷயம் அநீதி. ஏன்னா எஜமான் செய்ய வேண்டிய வேலையை இவர் வந்து கணக்கு ஒப்பிச்சுட்டு போன்றதுக்காக, இவருக்கு ஒரு இறக்கம் கிடைக்கன்றதுக்காக என்ன செஞ்சானா, புத்தியாக செஞ்சானா. இதை எஜமான் கண்டு என்ன மெச்சு கொண்டாரான். மெச்சு கொண்டானா, வாவ் சூப்பர், நல்லா பண்ணப்பா, அருமையாக பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு இங்கே மெச்சு கொண்டான்னு சொல்லி சொல்லுது. இவ்விதமாக யார் செஞ்சுருக்கிறாங்களா, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் செய்கிறாங்க. இப்போ அதை கண்டு எஜமான் வந்து மெச்சு கொண்டான்ற விஷயம் பார்க்குறோம். இப்படி சொல்லிவிட்டு ஒளியும் பிள்ளைகள் பார்க்கிலும் அப்படின்றாரு. உங்களை காட்டிலும் அவங்க புத்தியாக செய்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தான் பார்க்குறோம். சரி, இப்போ இதோட இந்த ஊமையிலோட விஷயத்த நிப்பாட்டிட்டு இப்போ என்ன செய்கிறாருன்னா, இது யாருக்கு பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் தான் என்ன சீசர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இங்கே யார் இந்த உக்கிரானக்கா யாருன்னு இங்கே குறிப்பிடப்படலை. ஐஸ்வர்யான் இருக்கிறாரு, எஜமான் இருக்கிறாரு, இந்த அநீதியான உக்கிரானக்கா இருக்கிறார். இப்போ யாருக்காக இது பேசப்பட்டிருக்கப்போ, அன்ற நாட்களில் வாழ்ந்துட்டு இருந்த தேவனால் இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், இவருக்காக தான் அவர் வந்து இந்த ஓமையை பேசியிருக்கிறார். அப்படி என்ன செஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க புத்தியாக நடக்கலை அப்படின்ற விஷயத்த இந்த உக்கிரானக்காரனை சொல்லி அவங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேதபாரர்கள் என்ன செய்யணும், வேதத்தை சொல்லி கொடுக்கணும். எப்படி நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கின்ற விஷயத்த வேதபாரர் சொல்லிட்டு வந்தாங்க. அது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்த இவங்க வந்து புத்தியாக சொல்லலை. இந்த அநீதி உக்கிரானக்காரனும் இப்படி நடந்தார், புத்தியாக நடந்துக்கிட்டார். ஆனால் இவங்க நடக்கலைன்ற விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்களுக்காக தான் இந்த ஓமையை பேசிக்கிட்டு வராரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, புத்தியாக இல்லை. இப்போ இங்கே என்ன பார்த்தோம்னா, ஐஸ்வர்யான்னு பார்த்தோம். ஐஸ்வர்யம் யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தா, பிதாவாகிய தேவனை ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா ஐஸ்வர்யானுக்கு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர்கிட்ட எல்லா விதமான கிரியைகள் இருக்குது. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக உக்கிரானக்காரன் இருக்கார் இல்லையா, அவர் செஞ்சுட்டு வந்தார் அப்படின்ற விஷயம். இப்போ அந்த உக்கிரானக்காரன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, பரிசேய, சதுசேய, வேதபார இவங்களை தான் உக்கிரானக்காரனாக வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆண்டவர் நம்ம பிதாவாகிய தேவன் வந்து நியமிச்சிருந்தார். சரி, இவங்களுக்கு ஒரு ஆஸ்தி கொடுத்த இந்த உக்கிரானக்காரன் ஒரு ஆஸ்தி கொடுத்துருந்தா இல்லையா, அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு வந்தார், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ இவங்களுக்கு என்ன இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாருக்கு என்ன ஒரு ஆஸ்தி கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாண அறிவுரையை வந்து ஆஸ்தியாக கொடுத்துருந்தார். இப்போ ஊனை பொருத்தி பார்த்தோம். ஐஸ்வர்யான் யாருக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம், பிதாவாகிய தேவனுக்கு. உக்கிரானக்காரன் யார் பார்த்தோம், பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள். இந்த வேதபாரர்களுக்கு என்ன அறிவு கொடுத்துருந்தார்னா, அன்றைய நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண அறிவுரையை கூறுவதற்கான ஒரு உக்கிரானக்காரனாக பிதாவாகிய தேவன் வந்து நியமிச்சிருந்தார். இப்போ இவங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்களா, செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரிசேய செய்யலை. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைய நாட்களில் வாழ்ந்திருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஏன்னா நியாயப்பிரமாண கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை செய்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டமாக இருந்துட்டாலும் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த உக்கிரானக்காரன் செஞ்சார் பார்த்தீங்களா, புத்தி அவர் வேலை என்ன செஞ்சார், 150 ஆக்குனார், 100 கிலோ கோதுமையை 80 ஆக்குனார். இப்படி செஞ்சு அவர் புத்தி அவர் வேலை செஞ்சிட்டார் இல்லையா. இப்போ இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த நியாயப்பிரமாண அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த வாழ்ந்த ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக வந்து அவங்களுக்கு சுமத்திட்டாங்க. நீங்கள் முழுமையாக கடைப்பிடிக்கின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. யார், இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். இப்படி சொன்னதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மக்கள் வந்து அவங்களால கடைப்பிடிக்க முடியல. சரிப்பா, நம்ம நியாயப்பிரமாண கட்டளை கடைப்பிடிக்க முடியல, எவ்வளோ முடியுமோ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த விஷயம் செய்யும் போது தேவனத்தை இரக்கம் பெறலான்ற விஷயத்த இவங்க செஞ்சுருக்கணும். ஆனால் இவங்களாலே செய்ய முடியாத விஷயத்த இவங்களும் செய்யலை. மக்களையும் அதுக்கான விஷயத்த சொல்லி கொடுத்து செய்ய முடியலான்னு பரவாயில்ல, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுன்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கணும்.
இது கூட மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 4 வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இப்போ இங்கே பார்த்தோம்னா, நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற யாவும் கை கொண்டு செய்யுங்கள். ஆனால் அவங்களுமே செஞ்சிடாதீங்க. அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க செய்யலாம் பரவாயில்ல, அவங்களுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க விரலால் கூட அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்களாம். ஆனால் ஜனங்கள் மேலே சுமத்துனாங்க, அந்த பாரமான ஒரு விஷயத்த முழுமையாக செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அப்படி செய்யாதீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து அன்றைய நாட்களில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவை தான் சொன்னாங்க. இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னா, வேலையிலேருந்து நீக்கிறார். அங்கே உக்ரானக்காரன் என்ன செஞ்சார், அநீதியான ஒரு விஷயம் செஞ்சுட்டு எஜமான் கண்டு என்ன செஞ்சிடறாருன்னா அந்த வேலையை நீக்கிறார். இப்போ இவங்களுக்கு ஒரு வேலை நீக்குதல் இருக்கு இல்லையா, அது என்ன வேலை நீக்குதல் பார்த்தோம்னா, இந்த உக்ரான பொறுப்பில் இருந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பில் இருந்து மோசையோட ஆசனத்துக்கு அந்த காரியங்களை உட்காந்து செஞ்சிட்டு இருந்தாங்களா, இந்த வேலையிலேருந்து பிதாவை இதை என்ன செஞ்சிட்டாருன்னா நீக்கிறார். இது எந்த காலத்தில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா AD 29. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரோ அப்பிலிருந்து இந்த பொறுப்புலேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. அதோட ஒரு எண்டிங் பாயிண்ட் தான் என்ன பார்த்தோம்னா, கிபி 70 இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த பரிசேய சதுசேய வேதபாரர்கள் வந்து புத்தியாக நடக்கலை அப்படின்றத அங்கே சொல்லிவிட்டு, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, புது சிஷ்டிகளுக்கு நீங்கள் அப்படி இருக்காதீங்க, வேறு விதமாக இருங்க, புத்தியாக நடங்கன்னு சொல்லிட்டு தான் புது சிருஷ்டிக்கு புத்தியான இருத்தல் வேண்டும் சொல்லி பிதாவை தான் எதிர்பார்க்குறாரு. சரி, இப்போ புது சிருஷ்டிக்கு என்ன சொல்ல வர்றாரு, இது தான் நம்ம ரசல் பிரதர் அவர்கள் ஒரு ஆதார வசனமாக வந்து பார்த்தோம். மீண்டுமா கூட, ஏன்னா இந்த ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பார்க்கும்போது தான் என்ன சொல்ல வரான்ற விஷயத்த ஃபைனல் கன்க்ளூஷனில் போகும்போது நமக்கு புரியும். வாசிங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் மாளும்போது, இப்போ இந்த ஒரு ஓமையை சொல்லி முடிச்சுட்டு புது சிஷ்டிக்கு இப்போ அன்றைய நாளுக்கு வாழ்ந்துட்டு சீசர்களுக்கு தான் இந்த விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ நமக்கான ஒரு லெசன் அப்படின்னு பார்த்தோமா, புது சிஷ்டிக்கு என்ன லெசன்னா, அப்போ சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன சொல்ல வராரு, நீங்கள் மாளும்போது அப்படின்னா, மாளும்போது என்ன, மறிக்கிறது. சரிங்களா, நீங்கள் மறிப்பீங்க, மறிக்கும்போது உங்களை நித்தியமான வீடுகளே, நித்தியமான வீடு எது, பரலோக ராஜ்யம். சரிங்களா, உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதை சம்பாதிங்க சொல்கிறார். சரி, இப்போ எப்படி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அடுத்தடுத்த விஷயத்தில் போகும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம். இதை வந்து புரொட்டஸ்டன்ட் பைப்பில் இந்த வசனத்தை இப்படி போட்டிருக்கு இல்லையா, இதை இங்கிலீஷில் வாசிப்போம் சிஸ்டர். அந்த எல்லோ மார்க், I tell you, use worldly wealth to சிஸ்டர். ஐ டெல் யூ, நான் உங்களை சொல்லுகிறேன், வேர்ல்ட்லி வெல்த் அப்படின்னா உலகத்துக்கு உண்டான ஆஸ்தி, இல்லை இப்படி சொல்லலாம், உலகத்தில் உள்ள ஆஸ்தி இப்படியும் சொல்லலாம். இப்போ இப்படி சொல்லிவிட்டு அது என்ன உலகத்தில் இருக்க ஆஸ்தி. சரி, இதில் ERV பைபிளில் போய் அதில் சொல்லப்பட்ட ஒரு இந்த வசனத்தை ERV பைபிளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அதை கூட வாசிங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனிடம் நட்பை காப்பாற்றும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறார். இந்த உலகத்தில் உனக்குரிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்து, அந்த பொருட்கள் எல்லாம் அழிந்த பின்னர் என்றும் நிலைத்திருக்கிற வீட்டில் நீ வரவேற்கப்படுவாய். இப்போ இங்கே என்ன இந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, தேவனிடம் நட்பை காப்பாற்றும் பொருட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும் எதிர்பார்க்குறாரு, தேவனிடம் ஒரு நட்பு உண்டாகணும் அப்படின்றது தான் இந்த ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது. என்ன சொல்லுன்னா, இந்த உலகத்தில் உனக்குரிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்து, அது என்ன உலகத்தில் இருக்க அந்த பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, புது சிஸ்டின்னு உக்ரானத்துவம் நீங்கள் அங்கே போட்டிருக்க வாசிச்சிருப்பீங்க, அதை கூட வாசிப்போம் சிஸ்டர். முழுமையாக வாசிக்கோன்னா அந்த பலியின் ஜீவன் இருக்கு இல்லையா, அது கீழே உள்ள விஷயத்தை வாசி. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க.
நீங்கள் வாசிங்க. அவ்வளோதான் போட்டு. நாம் செலுத்த வேண்டிய பலிகள். நாம் செலுத்த வேண்டிய பலிகள் நேரம், உடல் நலம், செல்வம், அறிவுத்திறன், செல்வாக்கு. இப்போ இங்கே புது சிருஷ்டிக்கு உக்ரானத்துவமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? நேரம், உடல் நலம், அடுத்து செல்வம், அறிவுத்திறன், செல்வாக்கு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் உக்ரானத்துவத்தில் நமக்கு புது சிருஷ்டிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அநீதியான உக்ரானுக்காரர் என்ன செஞ்சார்? புத்தியாக செயல்பட்டு தன்னிடத்த வந்தவங்கள்ட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி செஞ்சார். இப்போ நம்ம புது சிருஷ்டியாக வாழ்ந்துட்டுருக்க நமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ நேரம் எடுக்கும்போது நேரத்தை எப்படி புது சிருஷ்டி வந்து செயல்படுத்தணும், நேரங்களை எப்படி அவருக்காக பலி செலுத்தணும், எப்படி பலி செலுத்தலாம்? நேரம் கேள்வி உங்களுக்கு. இந்த நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தை புது சிருஷ்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நமக்கு எப்படி பலி செலுத்துறதுன்ற கேட்குறேன். சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காது. சபை கூடுதலை விட்டு விடாமல் இருக்கிறது, அது ஒரு நேரத்தை பயன்படுத்துறது. நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் மற்ற சகோதர சகோதரிக்கு போய் சுவிசேஷத்தை சொல்கிறது, இப்படி நம்ம நேரத்தை செலவிடுறோம். வேறு என்ன எந்த மாதிரியான நேரத்தை செய்யலாம் பார்த்தோன்னா, இந்த மார்னிங் டிவோஷன் நடக்குது, ஈவினிங் வந்து ஜூம் மீட்டிங் நடக்குது, சபைக்கான விஷயங்களே வேறு வேறு இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ நம்ம அறுவடை ஊழியங்கள் செய்கிறதா இருக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களில் செய்கிறது. இது எல்லாமே எதில் வந்துடுதுன்னா நேரத்தில் வருது. இது எல்லா நேரத்துலையும் நடக்குமா பார்த்தா கிடையாது. ஈவினிங் நடக்குது, மார்னிங்கில் நடக்குது, மற்ற அதுக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நடக்குது. அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம புது சிஷ்யம் வாழ்ந்துட்டுருக்கு, நம்ம பலியின் ஜீவியத்தில் முழுமையாக பலி செலுத்துகிறோமா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உடல்நலம், நம்ம நல்லா இருக்கிறோம். அந்த உடல்நலம் நல்லா இருக்கும் போதே தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஆனால் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் தவறிடுறோம். செய்ய முடியும், செய்ய முடிஞ்சு அதை செய்யாமல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது புது சிஷ்ய வாழ்க்கையில் அப்படின்னு கூட இங்கே பார்க்குற அன்புக்குரிய சகோதரர். அடுத்து செல்வம், இந்த பணம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லா நேரத்திலும் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துக்கு எப்போனா அறுவடை நேரத்தில், மற்றவர்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை சபை காரியங்களுக்கு ஒரு தேவையாக இருக்குது அந்த இடங்களில் இப்படி பணத்தை வச்சு. ஏன்னா இப்போ இந்த நம்ம பார்த்துட்டு சப்ஜெக்டே பார்த்தா இதில் தான் அடங்குது. எந்த இடத்துல கொடுத்து அதனால தான் சொல்லுது, உலக பொருள் விஷயத்தில் அநீதியான ஒரு விஷயம் இருக்குது, அந்த அநீதியான விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்தி சிநேகித சம்பாதிங்க அப்படின்றார். சரி, இப்போ அறிவுத்திறன் நாலேஜை கொடுத்துருக்கிறார். இந்த நாலேஜை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? சபைக்கான விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது ஒரு தாளந்து தானே, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பிரதருக்கு ஒரு சகோதரர் இருக்கார், கம்ப்யூட்டர் தெரியும். இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு, சபைக்கான காரியங்களை எப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை பயன்படுத்துகிறாரா? ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாருக்குள்ளுமே ஒரு தாளந்து இருக்குது, நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷில் வெள்ளா இருப்பாங்க, சப்ஜெக்ட் எடுக்கிற விஷயத்தில் கூட இருக்குது. இப்படி இருக்கிறவங்க இந்த நாலேஜை பயன்படுத்துகிறாங்களா? சரி, செல்வாக்கு அடுத்து பார்த்தா செல்வாக்கு. இந்த செல்வாக்கு என்னென்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு தாழ்வான சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லா இடங்களும் போய் பேச முடியாது, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு அரசியலாக இருக்கட்டும் இல்லை ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், அந்த இடங்களில் போய் பேசுகிறதுக்கு எல்லாருமே போய் எல்லா இடங்களையும் பேசிட முடியாது. கொடுக்கப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸு அவர் தாளந்து இருக்கிறவங்க அந்த இடங்களில் போய் பயன்படுத்துகிறாங்களா? சரி, இப்போ இந்த பாடத்தலோட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நம்ம ரசல் பிரதரை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பணம் உடைமைகளை பற்றி தான் பேசியிருக்கிறார். இந்த பணம் உடைமைகளை பயன்படுத்த எந்த இடத்துனா அறுவடை வேலைகளை செய்யும்போது எடுத்து பயன்படுத்துகிறோம். இப்போ அறுவடை வேலைகளை நம்ம கொடுக்கும்போது அந்த பணத்தை எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ட்ராக்ஸ் அடிப்போம், மற்ற நம்ம எப்படி தெரிந்து கொண்டு வந்தோமோ அதேமாரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களும் வந்து இந்த பலியின் ஜீவியத்தில் சபையாக மாறுவதற்காக தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறது தான் செய்கிறோம். இப்போ இந்த கொடுக்குற விஷயத்தில் ஒருத்தர் இருக்கும், ஒருத்தர் இருக்காது. ஆனால் கொடுக்குறவங்க எப்படி கொடுக்கணுன்றது தான் இங்கே பார்க்குறோம். அன்பு கிறிஸ்தவ வாசிங்க சிஸ்டர், அதுதான் சிஸ்டர்.
9 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இங்கே அதுதான் சொல்கிறாரு. இப்படி நீங்கள் கொடுத்து இப்போ கொடுக்குறதுனால இப்போ யார் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு பணத்தை கொடுக்குறீங்க, அந்த ஒரு மனநிலை தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி கொடுக்கும்போது தான் நீங்கள் கொடுக்குற இது எங்கே போய் சேருது? பரலோகம் சேருது. இங்கே அதை தான் பிரதர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த அநீதியான பொருள்னால் உங்களுக்கு சிநேகிதர் சம்பாதிங்கன்ட்டு. எந்த சிநேகிதர் யார் அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் கொடுத்து ட்ராக்ஸ் கொடுத்து ஒருத்தங்க பலியின் ஜீவத்துக்குள்ளே உடம்படிக்கை எடுத்து உள்ளே வராங்கன்னா அப்போ அவங்க யார் ஆயிடுறாங்க? கிறிஸ்துவோட சரீரங்கமாக மாறிடுறாங்க. இப்போ அவங்க யார்? நமக்கு ஒரு சிநேகிதர். இப்போ சிநேகிதன் யாருக்கு ஆயிரும்? பிதாவை தேவனுக்கு நம்ம ஆயிடுறோம். இப்போ அவங்களே யார் ஆயிடுறாங்க? சிநேகிதர் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான், இந்த ஒரு காரியத்தை தான் இந்த வசனம் மூலமாக சகோதரர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பலியின் ஜீவியத்தில் பணம் உடைமைகளை நம்ம கொடுத்து செய்யும் போது எந்த நேரத்தில் எப்படி செய்கிறோம், அது எந்த ஒரு மனநிலையோடு செய்கிறோம், கொடுக்குறோமா கொடுக்கலையா அப்படின்ற ஒரு விஷயத்த கூட எங்கள் பிதாவை தான் நம்மளை வந்து உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இந்த பணம் உடைமைகளை கொடுக்குறதுல எப்படி இருக்கணும் அப்படின்றத கூட நீதிமொழியில் பார்க்க முடியும். நீதிமொழியில் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். ஏன்னா நம்முடைய தாளந்த ஒன்று தான் எப்படி பார்க்குறோம்னா, செல்வம் இருக்குது. அந்த செல்வத்தை நம்ம கொடுக்குறோமா? எல்லா நேரத்தையும் கொடுத்துருவோம் பார்த்தா கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மனசு வரது இல்லை. ஆனால் பிதாவே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நித்திய வீடில் சேர்க்கணும்னா இந்த உலக ரீதியான ஒரு காரியங்களில் அநீதியான ஒரு பொருள்னால் நீங்கள் அந்த சினையை சம்பாதிக்கிறதுக்கு இந்த காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ அது கூட வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இப்போ இங்கே வாரி இறைத்தாலும் விருத்தி அடையாரும் உண்டு. இப்போ நீங்கள் கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சி போயிடுவோம் பார்த்தா கிடையாது. தேவன் அந்த ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் கொடுத்துக்கும் போது அங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, உங்களுக்கான காரியங்கள் அங்கே சேர்க்கப்பட்டு வருது. இங்கே என்னெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு சேர்ந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே கிடைக்காது. இங்கே கிடைக்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான காரியம் இல்லை. ஏன்னா நம்ம வீடு இங்கே கிடையாது. நமக்கான விஷயங்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா பரத்தில் இருக்குது அப்படின்றத கூட நம்ம பார்க்க முடியாத விஷயம். இதை சிந்தித்து பார்க்குறோம்னா பணம் உடைமைகள்ன்ற ஒரு விஷயத்த என்னுடையது அப்படி சொல்ல முடியுமா? அதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. இப்போ என்ன எடுத்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் கொடுக்குறது எல்லாமே இப்போ, ஏன்னா நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு உடம்படிக்கை எடுத்து வரும்போது ஏதோ உங்கள் சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி வந்துட்டோம். ஆனால் வந்துட்ட பிறகு இப்போ நம்முடையவர்களா அப்படின்னு பார்த்தா நம்முடையவர்கள் அல்ல. அதனால தான் சொல்லுது பணம் என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. இல்லை என்னோடய உழைப்பிலால் ஆனது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா அது பலம்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, புதிய சிஸ்டம் இருக்கிறாங்க. என்னுடைய பலத்தில் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட பார்க்க முடியாது. இல்லை பிரதர் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், என் படிப்பில் நாலேஜில் இதெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், அதனால தான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நாலேஜ் யார் கொடுத்தது? அவர் கொடுத்தது. அப்போ அவர் கொடுத்ததை அவருக்கு தான் நான் கொடுக்கணும். இப்போ இது யாருக்கு இதை பொருத்தி பார்க்கலாம் பார்த்தோம்னா, இதை போய் உலக ஜனங்களுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. இப்போ புது சிஷ்டியாக இருக்க ஒரு நமக்கு தான் இவ்வளோ விஷயம் இப்போ பார்த்து எல்லாமே பணம் உடைமைகள் என்னுடையது, என் உழைப்பிலானது, என் படிப்பில் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த அவங்களும் சொல்ல முடியாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சொல்ல முடியாது. புது சிஷ்டியா வாழ்கிற நமக்கு தான் இந்த விஷயம். இப்போ தன்னுடைய பலியின் ஜீவியத்தில் உடம்படிக்க மறந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்களான்னா, என்னுடையது, என் உழைப்பில் வந்தது, என் படிப்பில் வந்தது, என் நாலேஜினால் வந்தது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, நான் தேவனுக்காக எனக்கு உரியதெல்லாம் அவருக்கு நான் முழுமையாக 100க்கு 100 நான் செய்வேன், இந்த 100க்கு 80 100க்கு 50லாம் கிடையாது, முழுமையாக செய்வேன்னு சொல்லி அர்ப்பணித்து செய்யணுன்றது தான் இங்கே நம்ம பார்க்குற அன்புக்குரிய சார் சொல்லி. இது கூட இப்போ வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 வாசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை,
அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. இப்போ இங்கே நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அதை திருடிட்டு போயிடுவாங்க, அதனால் இங்கே நீங்கள் சேர்க்காதீங்க, எங்கே சேர்த்து வைங்கன்றாரு, அங்கே சேர்க்கறதுக்கு இங்கே என்ன செய்யணும்னா, அந்த அநீதியான பொருளினால் நம்ம தேவனுக்கு பிரியமான அந்த தாளந்த செல்வத்தை பயன்படுத்தும் போது நமக்கு பொக்கிஷம் அங்கே சேர்த்து வைக்கின்ற விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், சரி இப்படி செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்படி செய்யாமல் போனவங்க இழந்துட்டவங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரசன அவர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தோம்னா, ஏசா யாக்கோபு. இவங்க அப்படி ஒரு விஷயம் செய்யாமல் போயிட்டாங்க. யார் இதில் செய்யாமல் போனது? யார் சிஸ்டர்? இஸ்ரேல் ஜனங்கள். ஏசா செய்யலை, ஆனால் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, பிதாவை தான் சொல்லிட்டாரு. யாக்கோபுக்கு இப்போ என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? யாக்கோபுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமாக பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இப்போ இவர் ஏசா செய்யலை. இப்போ வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணிட்டாரு? ஈசாக்கு. இப்போ ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு மூலம் யாக்கோபு வந்துருச்சு. அப்போ ஈசாக்கு மூலமாக யாக்கோபு வந்தவுடனே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாயிருச்சு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, யாக்கோபு அந்த கானான் தேசத்துலேருந்து அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன் போனார்? தேவனை வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன வாக்குத்தத்தம்? இந்த பூமிக்கு ஆசை உனக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் அங்கேருந்து விரட்டப்படுறாரு. ஏன் பயந்து ஓடிட்டாரா? அப்படியாவே வச்சுக்குவோம். மாமா வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு? அவர் போகும்போது எதுவுமே கொண்டு போகலை. ஆனால் அங்கே ஒரு கல்லில் சாஞ்சிக்கிட்டு பார்க்கும்போது பிதாவை தான் அவரோட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, உன்னை நான் உன் கூட இருக்கேன், பயப்படாத அப்படி சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் அங்கே பண்ணுறாரு. பண்ணதுனால அப்புறம் என்ன சார், மாமா வீட்டுக்கு போகிறாரு. ஒரு 20 வருஷம் கழித்து திரும்ப ரிட்டன் வராரு. ஏன் திரும்ப ரிட்டன் வராரு? அங்கே என்ன நடந்துச்சு? மாமா வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே நல்லா ஆசீர்வதிக்கப்படுறாரு. எப்படி வாக்குத்தத்தம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாரோ அத்தனை விஷயங்களும் அங்கே நடந்துருச்சு. இரட்டத்தையான ஆசீர்வாதம். போகும்போது வெறுங்கையாக போகிறாரு, வரும்போது இருபரிவான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார். அங்கே தரிசனத்தில் நீ போ, கானான் தேசத்துக்கு போ, உனக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கொள்ளுன்னு சொல்லும்போது தான் அங்கேருந்து திரும்ப ரிட்டன் இப்போ என்ன வராருன்னா, ஏசாவை பார்க்க வராரு. இப்போ பயந்து போனவர் வரும்போது இருபரிவான ஆசீர்வாதத்தில் வராரு. இப்போ வரும்போது அங்கே என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய படங்களை இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ யாக்கோபு வரும்போது என்ன செய்கிறாருன்னா, ஆடுகளையும் மாடுகளையும் ஏசாவுக்கு கொடுத்துறாரு. இப்போ இதனால் யாக்கோபு ஏசாக்கு ஏன் கொடுக்குறாரு ஆடு மாடுகளை? கோவப்பட்டு என்ன செஞ்சிருவார்? கொன்னுருவாருன்னு பயந்தா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை. இப்போ ஏசா கிட்ட அனுப்புகிறார். இப்போ யாக்கோப்போட அந்த ஆசீர்வாதம் அப்புறம் கானானில் இப்போ யார் சுதந்திச்சிட்ருக்கா? ஏசா சுதந்திச்சிட்ருக்கிறார். இப்போ தேவன் இங்கேருந்து யாக்கோபு போனதுனால இருபரிவான ஆசீர்வாதம் வந்துருச்சு. அவர் ரிட்டன் வரும்போது 30-40 கொடுக்குறாரு. இப்போ அங்கே ஏசா கிட்ட அது போய் சேர்ந்துருது. சேர்ந்தவொடனே ஏசாவிட்டேருந்து ஒரு 400 பேர் அனுப்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த 400 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணன் கோபமாக இருக்கிறப்பா, நீ பாட்டுக்கு வந்து ஏதாவது ஆகி போயிருப்பது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே ஏன் அந்த 400 ரூபா வரும்போது, இவர் ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்குது ஏசாவுக்கு, இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தில் அந்த கானான் தேசம் சுதந்திரிச்சிட்டாரு. யாக்கோபோட ஒரு பாகமும் அங்கே இருக்குது. இப்போ திரும்ப வரும்போது ஏசாக்கு என்ன ஒரு விஷயம்னா, வந்துட்டானே ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணும்போதே சகோதரனுக்கு நீ கீழ்பட்டு போயிடுன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் அப்படி இருக்குன்றதை கூட நம்ம தெரியும். அப்போ ஏசா என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இவன் வந்து இவனுக்கு கீழே நம்ம அடிமையாக போயிட்டு இப்போ இவனுக்குள்ளே போயிடணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த ஏசாக்கு வந்துருச்சு. இப்போ இதனால தான் கோபம் கொண்டு என்ன செய்யறதான் கொல்ல போகிறாரு. ஆனால் இங்கே இவர் வரும்போது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பயத்தினால செய்கிறான்னு சொல்லி. பயத்தினால செய்யலை,
ஒரு ஆசிரியத்தை 30 கொடுக்குறாரு, கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு, ஆடு மாடுலாம் கொடுத்து விட்றாரு. இப்போ கோபமாக வரான்னு தெரிஞ்சவொன்னே என்ன செஞ்சிடறாருன்னா என் இதில் பாதி கொடுத்துற மாதிரி கொடுத்து விட்றாரு. இப்போ ஏற்கனவே அவன்கிட்ட இருக்குது, இவர் கொடுக்குறதும் போய் அங்கே போய் சேர்ந்துருது. இப்போ ஏசாவுக்கு என்ன தெரியணும்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், தேவன் என்னோட தான் இருக்கிறாரு, இப்போ இதையும் நீ வச்சுக்க, நான் இதுக்காக நான் வரலன்றது தான் இங்கே வெளிப்படுத்தி தான் யாக்கோப்பு இந்த ஒரு விஷயத்த செய்கிறாரு. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா பயந்து செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டோம். அப்படி இல்லை அன்புக்குரிய சொல்லு. இப்போ இதுதான் இங்கே என்ன ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு கொடுக்கறதுனால அநீதியான உளவுப்புறம் நான் கொடுத்துறேன், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறாரு, நான் அதை முதலாக வச்சுக்கிறேன், இந்த உலகப்புறமான ஆசீர்வாதம் நான் 2ஆம் பட்சமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி தான் யாக்கோப்பு இந்த இடத்த செய்கிறார். ஏன் இதை செய்யணும்னு சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் நிறைவேற்றணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்குள்ளே நான் இருக்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம் அடுத்து இது மூலமாக தான் என்ன செய்யறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு, இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவருமே வந்து செய்கிறாரு. இவ்வளோ காரியம் நடக்குதுன்னா இந்த வாக்குத்தத்துக்குள்ளே அவர் இருக்கிறான்ற விஷயத்த செய்கிறதுக்காக தான் தேவன் இந்த ஒரு திட்டத்தை செய்கிறாரு. இப்போ இப்படி செய்யும் போது இப்போ ஏசாக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து தான் இப்போ யாக்கோப்பு இந்த ஒரு விஷயம் செய்கிறார். இப்போ செய்யும் போது இங்கே இணக்கமான சூழ்நிலை உண்டாயிருச்சா அப்படின்னு பார்த்தா ஆமாம், போயிறாரு. கோபமாக இருந்தவர், சரி தம்பி இந்த ஆசீர்வாதத்துக்காக வரல, அவனுக்கு உறுதியும் பாதியை கொடுத்து தான் செய்கிறாரு அப்படின்றத வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவு உண்டாயிருச்சு. இப்போ ஏசா யாக்கோப்புல ஒரு சுமூகமான ஒரு நல்ல உறவு வரணுன்றதுக்காக செஞ்சதில் ஒரு விஷயத்த இங்கே செஞ்சார். இப்படி தான் என்ன செஞ்சார்னா, யாக்கோப்பு ஏசா கிட்ட நடந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டார். இந்த அநீதியான உலகப்புள்ள இந்த பணத்து மூலமாக யாக்கோப்பு ஸ்நேகிதத்தை சம்பாதிச்சார். இப்போ இதில் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, இப்போ இது ரீஃபரன்ஸில் கூட வாசிக்கலாம் சிஸ்டர், ரீஃபரன்ஸ் 5206 வாசிக்கலாம். எனினும் பொதுவான கொள்கை அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவிக்குரிய மற்றும் மாம்சீக வாரிசுகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வாக்குத்தத்தத்தின் மேலுள்ள விசுவாசமானது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய அனைத்தையும் 2ஆம் பட்சமாக ஆக்குகிறது. எனவே யாக்கோபு லட்சியங்கள், இலக்குகள், நம்பிக்கைகள் மற்றும் அன்பு ஆகிய அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஆபிரகாமிய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலையும் பூமிக்குரிய உரிமைகளையும் சலுகைகளையும் அர்ப்பணிப்பதை மட்டுமே பார்த்தார். ஆவிக்குரிய வாரிசுகளாகிய நாமும் இதே போல இருக்க வேண்டும். ஆம், இதற்கு மேலாக இருக்க வேண்டும். எல்லா வகைகளிலும் நமக்கு அதிகமான அனுகூலம் இருக்கிறது. நாம் அவர்களை காட்டிலும் இன்னும் மேன்மையான வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி யாக்கோப்பு என்ன செஞ்சிட்டாருன்னா, வாக்குத்தத்தத்தை முதன்மை வச்சுட்டாரு, ஆசீர்வாதம் இந்த பூமிக்கிற ஆசீர்வாதங்களை 2ஆம் பட்சமாக வச்சுட்டார். இப்போ பூமிக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்ச யாக்கோப்பு எந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறாரு, உலகப்புறமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். இந்த உலகப்புறமாக இருக்க அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறவரே இப்படி செய்யும் போது செஞ்சு போகும்போது நம்ம எந்த ஒரு அழைப்பில் எந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறோம், வானத்து நட்சத்திர ஆசீர்வாதம் அந்த அழியாமைன்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறான்னா இதை காட்டிலும் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோமா, கொடுக்குற விஷயத்தில், நேரத்தை கொடுக்குற விஷயத்தில், பணத்தை கொடுக்குற விஷயத்தில், நாலேஜை கொடுக்குற விஷயத்தில், இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குற விஷயத்தில் குறைவுபட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் எப்படி இவர் யாக்கோப்பு வந்து இந்த ஒரு பூமிக்கு ஆசீர்வாதத்தை 2ஆம் பட்சமாக வச்சுட்டு வாக்குத்தத்தத்தின்படி தேவன் கொடுத்துற அந்த வாக்குத்தத்துக்கு முதன்மை வச்சாரோ அதேமாரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி புது சிருஷ்டிக்கு தேவன் சொல்லுகிற விஷயந்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து கூட வாசிக்கலாம் சிஸ்டர். தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காக தமது குமாரனை அனுப்பி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான ஏற்பாடுகளை முன்னரே எப்படி தேவன் ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஏற்ற காலத்தில் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செய்கிறார். இயேசு மனுக்குலத்தை மீட்ட பிறகு மிகவும் உயர்த்தப்பட்டு இப்பொழுது மாபெரும் மகிமையிலும் வல்லமையிலும் இருந்து கொண்டு அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய சபை எப்பொழுது நிறைவு பெறும் என்று காத்து கொண்டிருக்கிறார். பிறகு மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதன் பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் பூமிக்குரிய சுதந்திரத்தின் உண்மையான வாரிசுகள் அனைவரும் கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற உலக ஆசீர்வாதத்தின் மகா வேளையில் ஒரு பங்கை அனுபவிப்பார்கள். இப்போ இங்கே பார்க்கும்போது என்ன செஞ்சுட்டாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபை
எப்போ நிறைவடைன்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த எதிர்பார்த்துக்கிட்ட விஷயத்தில் நம்மளோட பங்கு எவ்வளவு இருக்கணும்? ஒரு மேலான ஒரு திட்டம், மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, அப்போ இதில் பங்கு உள்ளவரெல்லாம் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், சபா எப்போ பெற்றுக்கொள்ளன்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு உங்களோட பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வைக்கணும், அதை தான் இங்கே எதிர்பார்க்குறாரு அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் சொல்கிறாரு, மகா வேலையில் ஒரு பங்கை அனுபவிப்பார்கள். இப்போ இந்த பூமிக்கிற ஆசீர்வாதங்கள் வரணும்னு சொன்னாலே, இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னாலே, நம்ம சபையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரிடத்த போகும்போது, நிறைவடும் போது அவருடைய ராஜ்யம் வரணுன்றதுக்காக தான் அவ்வளோ விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாக நம்ம இருக்குன்ற கூட இங்கே அந்த ரீபென்ஸ்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து கூட ரீபென்ஸ் வாசிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு பரலோக ஆசீர்வாதத்தை மட்டும் நம்பி தனது தகப்பன் வீட்டை கைவிட்டு எல்லாவற்றையும் தனது சகோதரனுக்கு சர்ச்சை இல்லாமல் விட்டு கொடுத்தது போல, ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம் பரலோக ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராவதற்காக பூமிக்குரிய இலக்குகள் மற்றும் நம்பிக்கைகள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். யாக்கோபு அமைதிக்காகவும் செழுமைக்காகவும் இந்த வாக்குத்தத்தத்தின் கீழாக தேவனுடைய ஏற்பாடுகளை நிறைவேற்றுவதற்காகவும் நல்ல வெகுமதிகளை தனது சகோதரனுக்கு கொடுப்பதில் சந்தோஷம் அடைந்தது போல, கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்க்கையில் நமது துணைவர்கள், நமது அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்கும் பூமியின் நன்மைகளை அதிகமாக கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நமது ஆர்வத்தை நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தில் கர்த்தருக்காக முன்னேற்றுவோம். உலகமானது தற்காலத்துக்குரிய காரியங்களை பெற்றிருக்கிறது, அதன் பரிசும் அவர்களுக்கு இருக்கிறது. மனுக்குலமானது அவர்களது இருதயத்தை உலக காரியங்களில் வைத்திருக்கிறது, இதை காட்டிலும் உயர்ந்ததை அவர்கள் அறியார்கள். அதற்கு மாறாக நாம் பரலோக காரியங்களை மதித்து உணர்கிறோம். அப்போஸ்தலர் கூறுவது போல, பூமிக்குரியவைகள் அதோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நாம் பரிசுத்த பவுலைப் போல உலக மேன்மைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்றும் குப்பையுமாக மதிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ உலக ஜனங்கள் கூட அவங்க செஞ்சிட்ருக்க விஷயத்தில் இந்த பூமிக்கிற ஆசீர்வாதம் இருக்குன்னா அவங்களுக்கான ஒரு காரியங்களும் இருக்குது. ஆனால் இங்கே யாக்கோப்பு என்ன செஞ்சார்னா, யாக்கோப்பு தன்னோட ஆசீர்வாதங்களுக்காக விட்டு கொடுத்தாரான். யாருக்குன்னா தன் சகோதரனுக்கு விட்டு கொடுத்தாரு. அப்போ இப்படி நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்ற எல்லா காரியங்களுமே ரெண்டாம் பட்சமாக வச்சுட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரத்துக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து செயல்படும் போது, அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம், அந்த நிலைக்கு நம்ம தகுதியுள்ளவராக இருக்கிறோமா, இல்லை அந்த நிலை இல்லையா, அப்போ நம்ம எதை சரி செய்யணும், அப்போ நான் எந்த மாதிரி இருக்கணும், எப்படி நான் பலியின் ஜீவிதத்தில் நான் அர்ப்பணித்து செய்யப்படணும் அப்படின்றத கூட இங்கே பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, இந்த பூமியில் இருக்க எல்லாமே நஷ்டமும் குப்பையுமா என்றேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கான ஒரு சீட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவர் பார்த்துட்டாரு, மகிமை அடைஞ்ச இதில் பார்த்துட்டாரு. அப்போ தெரிஞ்சுக்கிட்ட இப்போ நம்ம அந்த ஒரு அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நமக்கு கன்ஃபார்முன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கன்ஃபார்மாக இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்துக்கிறதுக்கு இப்படி ஒரு பலியின் ஜீவிதத்தை கொடுக்குற விஷயத்த இதை முழுமையாக நம்ம செய்யும் போது அங்கே நமக்கு உண்டுன்னு சொல்லி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் உக்ரானக்காரன்னு சொல்லி இங்கே ஒரு விஷயத்தை நமக்கு புது சிஸ்டாக வாழ்கிற நமக்கு இந்த பாடத்தை சொல்கிறாரு. மீண்டும் கூட நம்ம அந்த வசனம் கூட ஆதாவசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ உங்களுக்கு இந்த பாடத்து மேலே புரிஞ்சிருக்கிறோம் எப்படி இந்த அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகம் சம்பாதிக்கிறேன்றது. இப்போ நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் மறிச்சிட்டீங்க, எல்லாம் நாளைக்கு மறிச்சிட்டிங்க, இல்லை நாளை கழிச்சு மறிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் மறிக்கும் போது நான் இங்கே தேவனுக்காக ஏதாவது செஞ்சுட்டேன் அப்படி நம்ம தெரிஞ்சா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிச்சயம் வந்துடும். என்ன நிச்சயம் வந்துடும்னா, ஆமாம் நான் நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் நான் பெர்ஃபெக்டாக அவருக்கு கொடுத்தேன். நம்மளோட மனசாட்சி சொல்லும் நம்ம வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் என் பணத்தை முழுமையாகவே என் முழு இருதயத்தோட உண்மையோடு தான் நான் கொடுத்தேன் அவருக்கு அப்படின்றத நம்ம மனசாட்சி சொல்லும். ஏன்னா அவர் கொடுத்தது தான் எல்லாமே, இந்த வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஓடுற ஓட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் இல்லாமல் நம்ம அணு கூட அசைய முடியாது.
ஆனால் தான் தாவீது கூட சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் உங்களோட கிருபை வந்து புதுதாக இருக்குது, புது புது வரத்தெல்லாம் கிருபை நிறைச்சிருக்கிறீங்க, இந்த பூமி அதோட மகிமையை பார்க்குது அப்படின்ற விஷயத்த கூட தாவீதுக்காரன் உணர்ந்து தான் அந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அன்புக்குரிய சகோதரர். சரி, இப்போ இங்கே இந்த அநீதியான உழைப்பை உங்களுக்கு சிநேகிதம் சம்பாதிங்கன்னா, இப்போ நமக்கு சிநேகிதன் யாருன்னு பார்த்தோம்? பிதாவாகிய தேவன் தான் நமக்கு சிநேகிதன். இப்போ அதை தான் சொல்கிறார், நமக்கு சிநேகிதன் தேவனுக்கு சிநேகிதன். ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட மாதிரி இப்போ நமக்கு எப்படி தேவன் சிநேகிதன் இருக்கிறாரோ, பலியின் ஜீவியத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு அவங்க வரும்போது அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு சிநேகிதனாக ஆயிடுறாங்க. சரி, இப்போ நித்திய வீடுன்னு பார்க்குறோம். இப்போ நித்திய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நித்திய வீட்டில் யாராக இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, மகிமை அடைந்த சபை, வேறு யார் இருக்கிறாங்க? அவ்வளோதானா? தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த நித்திய வீட்டில் போய் நம்ம போய் இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அநீதியான உலக பொருளை கொடுத்து அங்கே சேர்த்து வச்சுக்கோங்க, இங்கே பொக்கிஷத்தெல்லாம் சேர்க்காதீங்க, அங்கே சேர்த்து வச்சுக்கோங்க சொல்லி வசனோட பார்க்குறோம். சரி, இந்த வசனம் சொல்லி முடிச்சுட்டு புதுசு சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன், சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் உண்மையை காட்டும் போது நீங்கள் அநேகத்தில் ஆக முடியுன்ற விஷயத்தை பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யும் போது இங்கே என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது அங்கே, அதனால தான் சொல்லுது, இந்த பூமியில் விலை கட்டுகிறீர்களோ அது அங்கேயும் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு கை வேலை இல்லாத இங்கே வந்து செங்கல் மண் எல்லாம் சேர்த்து குழப்பி வச்சு கட்டுற மாதிரி அப்படி இல்லை, கை வேலை இல்லாத நித்திய வீட்டில் யார் யாரோட இருக்க போகிறோம்? பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சபையோட தேவதூதர்கள் இருக்க போகிறோம். இப்போ இது யாருக்கும் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த அழைப்பு, இந்த திட்டம், தெரிந்து கொள்ளுதல் யாருக்கும் கிடச்சிருக்கான்னு பார்த்தா இப்போ நமக்கு கிடச்சி வந்துட்டோம். ஆனால் இனி சபை முடியும் போது அந்த ஒரு முழு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நமக்கு என்ன வந்திருக்கு? அழியாமல் வந்துருப்போகுது. இந்த உலகத்துறை ஆசீர்வாதம் நமக்கு இல்லை, பரத்துக்குரிய விஷயம், இந்த வானத்து நட்சத்திர ஆசீர்வாதம் அங்கே நம்ம அவரோட கூட அதை ஒவ்வொரு நாள் சிந்திக்கும் போது நம்ம இங்கே ஏதாவது செய்யாமல் இருக்க முடியாது அன்புக்குரிய சொல்லி. இப்போ தேவன் நம்மளை மூலம் செய்யணுன்றதுக்காக தான் நம்ம அழைப்பை தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அப்படின்னா அதை முழுமையாக செய்யணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. இதுக்கு கூட அந்த ரீப்ரின்ஸ் கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சம் வாசிக்கலாம் சிஸ்டர். தற்காலத்தில் அற்பமான மதிப்புள்ள பொருட்களில் உண்மை இல்லாதவர்கள் வருங்காலத்தின் மேலான காரியங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையில்லாதோராய் இருப்பர் என்று பொருள்படும். ஆகவே யாரெல்லாம் தாங்கள் உக்கிரானக்காரராக இருக்கிறவைகள் மீது சுயநலமாக தங்களுக்கென உரிமைப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வருங்காலத்தின் மேலான காரியங்களிலும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க மாட்டார்கள். மேலும் யாரெல்லாம் பலி செலுத்துகிறார்களோ அவர்கள் தங்கள் உண்மைத்தன்மையையும் தேவனிடத்திலான நேர்மையையும் வெளிப்படுத்துவதால் இப்படிப்பட்டவர்களுக்கே மேலான காரியங்கள் ஒப்படைக்கப்படும். தற்கால ஆசீர்வாதங்களை சுய திருப்திக்காக மட்டும் பயன்படுத்தி உண்மையில்லாதோராக சுயநலமுள்ளோராக பேராசை உடையோராக தங்களை நிரூபிக்கிற எவருக்காவது தேவன் வருங்கால ஜீவனுக்குரிய மகிமை, கனம், ஐஸ்வர்யங்களை ஒப்படைப்பாரா? நிச்சயமாக ஒப்படைக்க மாட்டார். இப்போ அதுதான் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இல்லைன்னு சொல்லி. இப்போ நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இல்லைன்னா இந்த மகிமை அடைந்த பிறகு நித்திய ஜீவன் அழியாமையை எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியாக கூட இங்கே நம்ம இந்த ரீப்ரின்ஸை பார்க்கலாம். அப்போ இங்கே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையில் செய்யும் போதும் கூட அது அறுவடை ஊழியங்களாக இருக்கட்டும், சபை கூடுதலாக இருக்கட்டும், நேரத்துக்கு வரதாக இருக்கட்டும், தம்முடைய தாளந்துகளை அர்ப்பணிக்கிற விஷயமா இருக்கட்டும், எதை செஞ்சாலுமே முழுமையாக வந்து அவருக்காக நான் செய்கிறேன். ஏன்னா மனுஷங்க பார்க்குற மாதிரி செஞ்சிடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. என்னை தேவன் பார்க்குறாரு, நான் அவருக்காக தான் செய்கிறேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எப்போயுமே அதை கொண்டு வரும்போது இந்த இதெல்லாம் 2ஆம் பட்சமாக போயிடும். அதனால தான் அற்பமான அப்படின்னு சொல்கிறார். அற்பமான மதிப்புடைய பொருட்களுக்கு நீங்கள் அதை உண்மையாக இருந்துறாங்க, அதில் உண்மையாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சொல்லி. அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம். 12 சிஸ்டர். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? தான் நம்ம தாளந்துகளை கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்தி அவருக்காக செய்யணுன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் முடியாக கூட அந்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்.
13ஆம் வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ 2 எஜமான் யாருன்னு பார்த்தா தேவன் சாத்தான். இப்போ தேவனுக்கு தான் பிரியமாக நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்க நம்ம எந்த விதத்திலும் சாத்தானுக்கு கிரியைகளை செஞ்சிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து தேவன் எனக்கு சொல்லப்பட்ட புது சிருஷ்டி உக்ரானத்துவத்தில் என்ன பலியின் ஜீவிதத்தில் எதிர்பார்க்குறாரோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பின் வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய பாதம் போய் சேரணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்குறார். அதனால தான் இங்கே 2 எஜமான்களுக்கு நம்ம பார்த்து இருக்க முடியாது. அப்போ தேவனுக்காக வாழணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பேசுகிறேன் இப்போ இந்த ஒரு ஊமை மூலமாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அநீதியான உக்ரானக்காரன் இருந்தான். அவன் வந்து புத்தியாக செயல்பட்டான். ஆனால் ஒளியின் பிள்ளைகள் அதை காட்டலாம் அவங்க புத்தியாக இல்லை, ஆனால் அவங்க புத்தியாக இருந்தாங்க சொல்லிட்டு இங்கே எதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இதில் ஐஸ்வர்வான் பிதாவாய் தேவனை பார்த்தோம். இவங்க பரிசே சதுசே இவங்க அப்படி இல்லை அப்படின்றத பார்த்தோம். இப்போ இங்கே ஃபைனலில் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தாளந்துகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் புது சிஷ்ய விஷயத்தில் அப்படின்னு கூட இந்த பாடத்தமில் பார்த்தோம். இப்போ நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் தாளந்துகளையும் அவருக்காக பயன்படுத்தி அவருடைய பொற்பாதம் சென்று சேர தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏதோ பொறுமையோடு கேட்ட சபையாரை கூட தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. இந்த ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை பார்ப்பதற்கு கிருபை பாராட்டின பிதாவை தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக துதிகளும் சோதனை எடுத்துக்கொள்வோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகோதரர் லூக்கா புஸ்தகம் 16ஆவது அதிகாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வேர்ஸ் என்ன அப்படின்னா 9வது வசனம், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொண்டார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்ற ஒரு வசனத்தை, அதற்குரிய விளக்கத்தை ஏசா யாக்கோபு எக்ஸாம்பிள் கூட பழைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து அவர் நமக்கு இந்த உலக ஆசீர்வாதத்தை அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தையே யாக்கோபு பெரிதாக எண்ணி அவர் என்ன பண்ணார்னா தான் பெற்றுக்கொண்ட அத்தனை ஆசீர்வாதங்களிலும் ஏசாவுக்கு பங்கு கொடுக்கணும்னு நினச்சார் அப்படின்ற ஒரு கான்செப்டு இந்த 9வது வசனத்தின் அடிப்படையிலான ஒரு ட்ரூத் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பிரதர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேரபிள் இருக்கு இல்லையா, அந்த ஓமை, அந்த ஓமையிலேருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம இப்போ கொஞ்சம் பேசலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த உக்ரானக்காரன் யாரை குறித்து பேசிகிட்டு இருக்கிறார்? உக்ரானக்காரன்னு பரிசேயர் சதுசேயர் குறித்து பேசிகிட்டு இருக்கிறார். பரிசேயர் சதுசேயர் இவங்க கணக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணது யார்? ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க கணக்கெலாம் எப்படி இருக்குது, தப்பாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது நடந்துச்சா? சுத்தமாகவே நடக்கலையா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேருந்து வரேன் நான். சரிங்களா? ஆக்சுவலாக லூக்கா 15ஆவது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் ஆண்டவரிடத்திலே அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசேயரும் வேத பாரகரும் கூட அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த க்ரௌடு எந்த க்ரௌடு மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, சகல ஆயக்காரர்களும் பாவிகள் இருக்காங்க, பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்க, வேதபாரர்கள் இருக்கிறாங்க, சீசர்களும் இருக்கிறாங்க, ஃபுல் க்ரௌடு. இதில் 16வது வசனம் 16வது அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு? சீசர்களை நோக்கி அப்படின்னு. பட் கேட்டுட்டு இருக்கிறதுல யார்?
இதே அவங்க இருக்காங்க. பரிசேயர் சதுசேயர் மெயினாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க காதில் நல்லா உழுவணுன்னு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் பேசிட்டு யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னா சீசருக்கு தான் லெசன் இது. இந்த லெசன் யாருக்குன்னா சீசருக்கு தான். இப்போ என்ன அப்படின்னா, இந்த உக்ரானத்துவத்தை குறித்து ஒரு 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை குறித்து நான் கேள்விப்படுகிறது என்ன, ஏன்னா அதுலேயே அவனுடைய எஜமானுடைய முதல் வசனம், அவனுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு என்ன பண்ணப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா அறிவித்தது யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன். கரெக்டாக யோவான் ஸ்நானகன் தெளிவாகவே என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பிச்சு கொள்ள முடியுமா அவங்களால அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணுறார் அவர். இவங்க கணக்கு தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டார். சரி, தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். இவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாங்களான்னா கடைபிடிக்கல. கடைபிடிக்கும்படியாக அதிகமான ஒரு ப்ரெஷரை யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஜனங்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவங்க ரிப்பனன்ஸ் மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்தார்களா, 100% யாருமே செய்யலையா அப்படின்னா, அங்கேயே ஒரு சில நல்ல உக்ரானத்துவத்துக்குள்ளே இருந்த ஜனங்கள் இருக்காங்க. நிக்கோதேமு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இவர்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருந்த நீதியை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அதோடைய அன்பு இரக்கம் காரியங்களை குறித்து கூட அவங்க என்ன பண்ணினாங்க, செய்தார்கள். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணலை, செய்யலை. இப்போ ஆனால் என்ன செய்யணுன்றது தான் இப்போ இவங்க திருந்தாமல் இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு இவங்களுக்கு சொல்லித்தரார். அப்படின்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, ஈவன் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் கூட இப்போ என்ன ஆகணும், அவங்களுடைய நிலைமையிலேருந்து திருந்தி அவங்க எங்கே வந்துடணும் அப்படின்னா ரட்சிப்புக்குள்ளே என்ன ஆயிடணும், வந்துடணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. யார், அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, ஆக்சுவலாக அவங்க கண்டிஷன் என்னன்றது தான் 3வது வசனத்தில் சொல்கிறாரு. அவங்களுக்கு என்ன கண்டிஷன்னா, அவங்களால கொத்த முடியாது, பெக் பண்ணவும் முடியாது, டிக் பண்ண முடியாது, பெக் பண்ணவும் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது தமிழில் சொல்லாதீங்க. என்ன அர்த்தம், பரிசேயர் சதுசேயர்னால என்ன முடியாது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, அதனால் அதை அவங்க கொத்த முடியாது. சரிங்களா. இறக்க முடியாது அப்படின்னா என்னென்னா, அதாவது பிச்சை கேட்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் இருக்கக்கூடிய அதை கடைபிடிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. இதுதான் அவங்க கண்டிஷன். புரியுதுங்களா. இப்போ 4th verse பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரானக்காரர் விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொண்டார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று தெரிய வேண்டியது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. அப்படின்னா இப்போ இவங்க ஜூயிஷ் ஏஜ் முடிஞ்சு காஸ்பல் ஏஜ் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கணும், 9வது வசனத்துலேருந்து இவ்வளோ நேரம் சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். 9வது வசனத்துக்குரிய விளக்கம் ஃபுல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். 9வது வசனம் முன்னாடி இருக்கிற கான்செப்ட் தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா. எதுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு திருப்பி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, யோசித்தக்கூடாது. இப்போ இதில் என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாருன்னா, நித்தியமான, அதாவது என்னை தங்களுடைய வீடுகளில் யார் வீட்டில் ஏற்றுக்கணும் அப்படின்னா, இந்த பரிசேயர் சதுசேயரை யார் ஏற்றுக்கணும், வீடுகளில் ஏற்றுக்கணும். யார் வீடுகளில் ஏற்றுக்கணும்னா, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குரிய வசனங்களில் கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்புக்குள்ளே வராங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே யாரையும் ஏற்றுக்கணும்னா இவங்களே என்ன பண்ணிக்கணும், அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படின்னா இப்போ யாரை வெறுத்துட்டு இருக்காங்கன்னா, சகல ஆயக்காரர்கள் பாவிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வெறுத்துட்டு இருக்காங்களே. இவங்களில் அநேகர் ஆண்டவருக்குள்ளாடு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வீடுன்றது அடுத்த ஏஜ், சுவிசேஷ யுகத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏஜுக்குள்ளே இவங்களால் ஏன்னா இவங்க உக்ரானத்துவம் என்ன ஆகுது, கட்டாகி புதிய உக்ரானத்துவம் அந்த புதிய ஒரு செட்டப்புக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போகணும்னா என்ன செய்யணும், பேப்டிஸ்ட் எடுக்கணும்.
அப்படின்னா 100 குடம் எண்ணெயை 50ன்னு மாற்றணும். அப்படி தானே சொல்லியிருக்காரு, அதானே பண்ணாங்க. அதே மாதிரி 100 குடம் கோதுமையை 80 கணக்கு என்ன பண்ணணும், எழுதணும். நீங்கள் சொல்கிறது நம்ம பேசிக் சப்ஜெக்ட் முடிஞ்சோன்னே நடந்துக்கிறது. நான் கேட்குறது பரிசேயர் சதிசேயர் என்ன பண்ணணும்னு. சரிங்களா? பரிசேயர் சதிசேயர் என்ன பண்ணணும், இந்த ஏஜுக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா, இவங்க கடன்பட்டவங்க, இவங்களும் ஆக்சுவலாக இவங்க கணக்கே இவங்க தான் நடத்திட்டுருக்கிறவங்க. ஆனால் இவங்க சரியாக அவங்களால வாழ முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் கடன்பட்டிருக்கா அப்படின்னா, யாரெல்லாம் அவங்க பார்வையில் யாரெல்லாம் கடன்பட்டிருக்கா அப்படின்னா இந்த ஜனங்கள் தான். சரிங்களா? இந்த ஜனங்கள்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க லெவலை என்ன பண்ணணும், இறக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் அவங்க திங்க் பண்ணுறது. நம்ம போகணும், அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறது. இப்போ எத்தனை குடம், 100 குடம் எண்ணெய், அதே மாதிரி 100 கலம் கோதுமை. எண்ணெயும் கோதுமையும் எதை சொல்ல வருது, பரிசுத்தாவே சொல்ல வருது. கோதுமை எதை சொல்ல வருது, கோதுமையில் தான் என்ன செய்வாங்க, அப்பம் செய்வாங்க. சரிங்களா? இப்போ இந்த அப்பத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலி செலுத்துவாங்க. இந்த போஜன பலிலாம் இந்த அப்பத்தினால் மெல்லிய மாவினாலே அவங்க அந்த பலி செலுத்தக்கூடிய விஷயம். அப்படின்னா என்னென்னா, 2 விஷயம் செய்ய சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சொல்கிறார் ஆண்டவர், பலியே அல்ல இரக்கத்தையே நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். அப்படின்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 100% ஸ்பிரிச்சுவலாக, அதாவது என்னையா நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவ்வளோ நடக்க முடியாது. அட்லீஸ்ட் அதில் பாதியாவது என்ன பண்ணுங்க, நடக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 100% உங்களால் பலி கொடுக்க முடியாது, ஒரு 80% என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க சொல்லி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அதை அவங்களும் என்ன பண்ணணும், செய்யணும். அதனால தான் மத்தேயு புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 23வது வசனம். உன் கண் கெட்டதாய் இருந்தால், மத்தேயு 5:23. ஆகையால் நீ 23-24 2 வாசனம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவங்க பார்வையில் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க, மோசமானவங்க. ஏன்னா இவங்க தான் எப்படிப்பட்டவங்கலாம் நினச்சிக்கிறாங்க, தங்களை நீதிமான்கள் நினச்சிக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரன் பேரில் உனக்கு ஏதாவது குறைவு உண்டாச்சுன்னா, நீ பலி செலுத்துறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போய் என்ன பண்ணிக்கோ, ஒப்புரவாய்க்கும். இதுதான் அவங்க முதல் செய்யணும். அதான் ஆவியில் சீர் பொருந்துகிற விஷயம். அடுத்து தான் பலி செலுத்துகிற விஷயம். அப்போ அதில் கொஞ்சம் பாதியாவது என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். சொல்லிட்டு தான் இப்போ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பரிசேயர் சதுசேயர் பற்றி வரிசையாக பேசிட்டு ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அதிக புத்திமான்களாக இருக்கிறான்னு சொல்லி. இங்கே ஒளியின் பிள்ளைகள் யார், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யார்? ஒளி. அப்போ ஒளியின் பிள்ளைகள் யாரு? சீசர்களா? அப்படின்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. அன்னைக்கு இருந்த லைட்டு நியாயப்பிரமாணம் தான். அந்த லைட்டில் நடக்கிறதுக்கு ஆபிரகாமின் சந்ததியாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தவங்க யாருன்னா இதே சதிசேயர் பரிசேயர் தான். அவங்களுக்கு தான் அந்த உக்ரானத்துவமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்படி செய்யணும். ஆனால் இனிமே ஒரு ஏஜுக்குள்ளே ஒரு பிள்ளைகள் வரப்போகிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகள் உங்களை காட்டில் எப்படி இருக்க போகிறாங்க,
அப்படின்னு சொல்கிறார். அது கொஞ்சம் இந்த இடத்துல அதை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த பேரபிள் வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். சரிங்களா? கரெக்டாக நம்ம அந்த கான்டெக்ஸ்டோட, அதாவது என்னென்னா அவர் அந்த முன்னாடி பின்னாடி அவர் எந்த கான்செப்டுக்காக பேசிகிட்டு இருக்கிறார், யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான்னு தெரியாமல் நாம் பேரபிள் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் 9வது வசனத்துலேருந்து தான் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணினோம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜீவியத்தில் நாம் கூட அந்த ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் நாம் அதிக புத்திமான்களாக இருக்கிறோம் அப்படின்றத எப்படி சொல்லிக்கலான்னா, நம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே பிரதிபலித்து கொண்டு இருக்கிறோமான்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆவிக்குரியவர்களாக. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் பலி செலுத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய விஷயமாக பிரதிபலிக்கிறதுனா என்னென்னா, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அந்த பலி செலுத்துவதற்கு முன்னாடி என் சகோதரத்தில் குறைபாடு உண்டால் நான் போய் என்ன பண்ணணும், ஒப்புறோம். அந்த ஒரு உண்மையான ஒரு அன்பு நம்மளால் செலுத்த முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரியலாக என்னுடைய சகோதரன் சகோதரியை 100% நான் வந்து மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. அடுத்து தான் நான் செலுத்தக்கூடிய பலி. புரியுங்களா? அதில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அநீதியான உலகப் பொருள் நீங்கள் சம்பாதிச்சு வச்சு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதனால நீங்கள் சிநேகிதர்கள் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும், பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். சரிங்களா? கூடிக்கு வர்றதே ஒரு முக்கியமான ஒரு பலி. சரிங்களா? அது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கு. ஆனால் நிறைய பலிகள்னு பார்க்கும்போது ரசல் பிரதர், நம்ம மூத்த சோர், நம்ம ஏன் ரொம்ப அதிக தடவை பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவர் என்டையர் சொத்தையுமே அவர் வந்து காஸ்பலுக்காக எப்படி செலவிடணும்னு திட்டமிட்டார். அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், செய்துட்டார். நாம் இந்த மாதிரி ஏதாவது திட்டமிடுறதுல ஏதாவது வந்திருப்போமா, ஒரு % ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிப்பார். நம்ம இழக்கிற விஷயத்தில் எதெல்லாம் நம்ம இழக்கிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அதாவது உலகத்தில் மாம்சத்தில் அன்பு காமிச்சிருவாங்க, அது நம்மளை விட சூப்பராக காமிக்கிறதுக்குலாம் ஆள்கள்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லவ் எப்படி காமிக்கிறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புஸ்தகத்துக்கு எழுதுகிறார். இதை மட்டும் நம்ம வாசித்து ரோமர் 6வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா, அதில் 19வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இப்போ ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் ரொம்ப அசுத்தமாக இருக்காங்க நான் எழுதுறாரு, ரொம்ப அவலட்சணமாக காரியங்கள் நடப்பிட்டு இருக்கிறாங்க நான் எழுதுறாரு பவுல். அப்படி இல்லை, நான் மாம்சத்தின்படியே ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், மாம்ச பிரகாரமாகவே கூட நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பட் ஸ்பிரிச்சுவலாக கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தபோது நீதிக்கு நீங்களாக 21வது வசனம், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது. இப்போ நீங்கள் ட்ரூத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா எப்படினாலும் வாழ்ந்தீங்க இல்லையா, அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனத்தை கண்டீங்கன்னு கேட்குறேன். அவருடைய முடிவு என்ன தான், மரணம். ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய சரீரங்களை எதுக்கு ஒப்பு கொடுங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்றாரு. அதுலேயே 8வது அதிகாரம் 12 வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் ஒன்றும் மாம்சத்திற்கு
கடன் கிடையாது, கடனாளிகள் அல்ல. நம்ம கண்டிப்பாக மாம்சத்தின்படி செய்யணும்னு மாம்சம் ஒன்று நம்மளை நிர்பந்திக்க முடியாது. அதுக்கு நம்ம அது பேச்சை கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபையாருக்கு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, 50 குடம் என்னன்னு என்ன பண்ணி ஆகணும்? எழுதுன்னு சொல்லியே ஆகணும். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லை லாஸ்ட் சான்ஸ் அந்த பரிசேயர் சதுசேயருக்கு தேவன் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சிரித்தாங்க. அந்த 14 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் பொருளாசைக்காரராக அவரை பரியாசம் பண்ணி சிரித்தாங்க இதை சொல்லும் பொழுது. ஆனால் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லேயும் அவங்களையும் கொண்டு வரணும்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அவங்களே கொண்டு வரணும்னு பேசின நம்முடைய ஆண்டவர் நம்மளை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோலாம் பண்ணுவார், பண்ணிட்டு தான் இருக்கார். ஆக்சுவலி அவ்வளோ அழகாக நம்மளை உடுத்து வைக்கிறார். நாம் அந்த ஒரு சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பமாகவும் இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநீதியான உலக பொருளால் நம்ம சிநேகிதரை என்ன பண்ணலாம்? சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ நிறையா ஊழியங்கள் இருக்குது, ஹார்வெஸ்ட்டு போயிட்டுருக்கு, நிறையா தேவைகள் இருக்கிறது. நம்ம தான் பிளான் பண்ணணும். சரிங்களா? இன்றைய நாளுக்குரிய இரவின் கீதங்களை நாம் வாசித்து நம்ம ஜெபத்திற்காக கடந்து செல்லலாம். நம்முடைய அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்கள் இரவின் கீதங்களை வாசிக்க சகோதரர் சாம்வேல் பிரதர் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். இரவின் இனிய கீதங்கள். அன்பு அயோக்கியமானதை செய்யாது. 1 கொரிந்தியர் 13:5. இதற்கான விளக்கம்: அயோக்கியமானதை செய்யாத பண்புள்ள அன்பை உடையவனாக இருக்கிறேனா? பண்பற்ற நடத்தை, மரியாதை குறைவு ஆகியவை சாதாரணமாக தங்களை தாங்களே ஒரு அறிவாற்றலிலோ அல்லது பொருளாதாரத்திலோ உயர்ந்தவர்களாக கருதி கொள்பவர்களிடமே காணப்படுகிறது. இது மனமேட்டிமையின் அடிப்படையே. அற்ப விஷயங்களிலும் அன்பே பண்பாக பாவிக்கப்படுகிறது. சிறு சிறு காரியங்களிலும் அன்புடைமையோ ஒழுக்கமுள்ள பண்பாடு என உரைக்கப்படுகிறது. ஒழுக்கமுள்ள பண்பாடு இருதயத்தில் அன்பு அல்லது மேல் அலங்காரம் எனப்படும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இருதயத்தில் அன்பு உள்ளவர்களாக இருப்போமேயானால் அது நம்மை விசுவாச வீட்டில் மாத்திரமல்ல, நமது வீட்டிலும் வெளியிலும் உலகத்தாரிடமும் அன்பும் பண்பும் ஒழுக்கமும் உடையவர்களாக இருக்க செய்யும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தந்தையே, கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து உம்மை துதித்து உம்முடைய வசனத்தை தியானித்து அவற்றை பகிர்ந்து கொள்ள செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தாவே, நீரே இந்த சத்தியத்தை ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த உக்கிரானக்காரன் என்ற தலைப்பிலே ஆண்டவரே, கர்த்தாவே, அநீதியான அந்த உக்கிரானக்காரன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. அதுபோல் கர்த்தாவே, நாங்கள் அநீதியான அந்த உக்கிரானக்காரனை போல இல்லாமல் நாங்கள் அநீதியான உலகப் பொருளை கொண்டு நாங்கள் உமக்கென்று கணக்கு ஒப்புவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்து இந்த சுவிசேஷ யுகத்தில் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, பிதாவே, நீரே எங்களுக்கு அதற்கேற்ற பலனையும் பரிசுத்த ஆவியை தந்து ஆசீர்வதியும். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக புதிய சிருஷ்டிகளாக இருந்து நாங்கள் புதிய ஆத்துமாக்களையும் அந்த புதிய சிருஷ்டிகளையும் உம்முடைய வசனத்தால் அந்த உலக பொருளை கொண்டு நாங்கள் ஆதாயப்படுத்த கிருபை தாரும். குறிப்பாக எங்களுடைய அறிவு,
செல்வாக்கு, செல்வம், எல்லா நேரம், தாளந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கென்று பிதாவே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் கட்டப்படுவதற்கு புதிய சிருஷ்டிகளை நாங்கள் ஆதாயப்படுத்தி அவர்களை தயார் செய்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, பவுல் அப்போஸ்தலனைப் போல நாங்கள் இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. அந்த அறுவடை காலத்திலும் ஆண்டவரே பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த தகுந்த நல்ல ஒரு அந்த பவுல் அப்போஸ்தலனை போல எங்கள் நல்ல ஒரு குணாதிசயமாகிய உலக பொருளை நாங்கள் மேன்மையாக எண்ணாமல் அவற்றை குப்பையாக எண்ணி அதன் மூலமாக நாங்கள் புதிய ஆத்துமாக்களையும் புதிய சிருஷ்டிகளையும் நாங்கள் ஜனிப்பிக்க கர்த்தாவே நீரே பிதாவாகிய தேவனே எங்களுக்கு துணையாக இருமப்பா. நீரே எங்களோடு கூட இருந்தருளும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க கர்த்தாவே நாங்கள் மாளும்போது உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமப்பா. அவ்வாறு கணக்கு ஒப்புவிக்கும்போது நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் அந்த பரலோகத்துக்குரியவைகளை கொண்டு வந்து சேர்க்க கிருபைதாருமப்பா. அந்த முற்பிதாக்களின் காலம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்களுக்கு இல்லாத சிலாக்கியத்தை இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த புதிய ஏற்பாட்டின் யுகத்தில் நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் பரலோகத்துக்கு சபையாக ஆயத்தமாக்க நீர் எங்களை தகுதிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, அவர்களை விட அந்த பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களை விட நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக மேன்மையாக எங்களை வைக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற ராஜ்யத்தில் நாங்கள் புது புது சிருஷ்டிகளை கொண்டு வந்து சேர்க்கவும் நாங்களும் எங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள நீரே எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதித்தருளும். யாவும் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மதன் கேத்ரின் அவர்களுடைய இல்லத்தில் வீட்டு கூடுகை நடைபெறும். சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து தவறாது கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அறிவிப்புகள் முடிந்தது.